குடியிருப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கோவை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமான சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 21 அடியாக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். மார்ட்டின் ராஜா, உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. பவித்ரா, உலகின் இரண்டாவது சுவையான குடிநீர் என புகழப்படுவது சிறுவாணி அணை நீர். இந்த சிறுவாணி அணையானது கோவை மாவட்டத்தை அடுத்திருக்கக்கூடிய கேரள மாநிலத்தின் அட்டப்பாடி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. இந்த சிறுவாணி அணையில்தான் கோவை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை முற்றிலுமாக பூர்த்தி செய்து வருகிறது. நாளொன்றுக்கு 10 லட்சம் லிட்டர் இங்கிருந்து குடிநீர் தேவைக்காக கோவை மக்களுக்காக எடுக்கப்படும். கடந்த 5-6 மாதங்களாக சரியான மழை பொழிவு இல்லாத காரணத்தால் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வந்தது. இதனிடையே கடந்த 4 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காட்டி வரும் சூழலிலே நல்ல மழைப்பொழிவு காணப்படுகிறது. நாளொன்றுக்கு 8 முதல் 10 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் சிறுவாணி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. 8 அடியாக இருந்த சிறுவாணி அணையின் நீர்மட்டம் கடந்த 3-4 நாட்களில் தற்பொழுது 21 அடியாக உயர்ந்துள்ளது. மொத்தம் 50 அடி உயரம் கொண்ட சிறுவாணி அணையில் தற்பொழுது 21 அடிக்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் நாளொன்றுக்கு 6 லட்சம் கோடி நீர் கோவை குடிநீர் தேவைக்காக எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் கோவை நகர மக்களின் குடிநீர் பிரச்சனை ஓரளவு பூர்த்தி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதற்கிடையே தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலே பொழிந்து வரும் கனமழை காரணமாக அங்கே நீர் சுனைகளில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் அணை அடுத்து வரக்கூடிய நாட்களிலே வேகமாக உயர்ந்து முழுமையடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினுமே பொழியக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழையை பொதுமக்கள் வீணடிக்காமல் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தின் மூலமாக மழைநீரை சேகரிக்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கோவை மாநகர பகுதியில் லேசான மழைச்சாரல் மட்டுமே பதிவாகி வருகிறது. எனினுமே நொய்யலாற்றங்கரில் சிறுவாணி மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவை குற்றாலம் மலையடிவாரத்தில் சராசரியாக 2 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவான காரணத்தால் நொய்யல் ஆற்றிலுமே தண்ணீர் ஆர்ப்பரித்து பொங்கி வருகிறது. இதனால் கோவை மாநகரத்தில் அதிகமான மழைப்பொழிவு இல்லாமல் இருந்தாலும் கூட கோவை மாநகரத்தை கடந்து செல்லக்கூடிய நொய்யல் ஆற்றிலே தண்ணீரின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. எனவே யாரும் ஆற்றிலே இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. பவித்ரா, தென்மேற்கு பருவமழையின் காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 3 நாட்களில் 10 அடி உயர்ந்திருக்கிறது என்பதை செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்கியமைக்கு நன்றி. கள்ளச்சாராயம் போன்று உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் குற்றச்செயல்களுக்கு தற்போது உள்ள தண்டனை கடுமையானதாகவும் போதுமானதாகவும் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய அவர்